பார்ட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்ட் 3 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பார்ட் 4ல் நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் கேள்வி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி நம்ம கேள்வி வாக்கியத்தை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு ஆக்சிலரி வேர்ப்ஸ் கண்டிப்பாக தேவை. அதாவது தமிழில் துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கும் செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கும் ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் நம்ம பார்த்ததுல நம்ம ஆக்சிலரி வெர்ப்ஸ் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஐ, வி, யூ, தே இது எல்லாம் வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் கூட வெர்பு ஆட் பண்ணணும். இதோட ஆக்சிலரி வெர்பு டூ. செகண்ட் ஸ்ட்ரக்சர் ஹீ, ஷீ, இட், நேம்ஸ் இது எல்லாம் வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் கூட நம்ம வெர்பை ஆட் பண்ணணும். அந்த வெர்போட ஸ்பெல்லிங்க்கு நம்ம தகுந்த மாதிரி எஸ், இஎஸ் அப்படி இல்லைன்னா ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சரோட ஆக்சிலரி வேர்பு டஸ். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராகவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அவள் வருகிறாள். இது இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம்? அவள் அப்படின்னா என்னதுன்னா செகண்ட் ஸ்ட்ரக்சர். அப்போ அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ, வருகிறாள் அப்படின்னா நம்ம கம்முன்னு சொல்லுவோம். பட் ஆனால் செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா வெர்பு கூட நம்ம எஸ், இஎஸ் இல்லைனா ஐஇஎஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் நம்ம கம்ஸ் கூட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அவள் வருகிறாள் அப்படின்னா ஷீ கம்ஸ். இது அவள் வருகிறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு அப்படின்னா வெர்போட எஸ், இஎஸ் அப்படி இல்லைன்னா ஐஇஎஸ் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த கம்ஸை அதாவது வருகிறாளா அப்படிங்கிறதோட வெர்பு கம்ஸ். இந்த கம்ஸை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிரிக்கணும். இதோட ஆக்சிலரி வெர்பு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கம்ஸை பிரித்தோம் அப்படின்னா டஸ் ப்ளஸ் கம் அப்படின்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வெர்பை தான் நம்ம கொஸ்டினாக போடணும். அப்போ ஃபஸ்ட்டு டஸ்ஸை போட்டுக்கணும். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அவள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அவள் நம்ம என்ன சொல்லுவோம்? ஷீன்னு சொல்லுவோம். அப்போ டஸ் ஷீ வருகிறாளா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கம். டஸ் ஷீ கம் அப்படின்னா அவள் வருகிறாளா அப்படிங்கிறது அர்த்தம். நிறைய பேர் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்மு கூடையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எஸ் ஆட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த கம்ஸ் அந்த எஸ்ஐயும் சேர்த்து தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா டஸ் ப்ளஸ் கம்முன்னு நம்ம பிரிச்சிருக்கோம். அதனால அந்த கம்மு கூடையும் என்ன செய்யக்கூடாதுன்னா எஸ்ஸை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த கம்ஸை தான் பிரித்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா டஸ் ப்ளஸ் கம்முன்னு நம்ம எடுத்திருக்கோம். சரியா? இப்போ வாங்க ரெண்டாவது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரில் உள்ளது. அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே நம்ம யூஸ் பண்ணணும். தே போட்டாச்சு ஃபர்ஸ்ட்டு. சாப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஈட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அப்படின்னா என்ன சொல்லணும்? தே ஈட் அப்படின்னு சொல்லணும். இதே இதில் அவர்கள் சாப்பிடுகிறார்களா அப்படின்னு நம்ம கேட்கோம். அவர்கள் சாப்பிடுகிறார்களா அப்படின்னு நம்ம கேட்கோம். இதில் அவர்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தே வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரில் உள்ளது. அப்போ அதோட ஆக்சிலரி வெர்பு என்னன்னா டூ. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த டூவை நம்ம சேர்த்துக்கணும். டூ. அதுக்கடுத்து அவர்கள்னு கொடுத்துருக்காங்களா? அவர்களுக்காண்டி நம்ம தேவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஈட் சாப்பிடுகிறார்களா அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஈட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவர்கள் சாப்பிடுகிறார்களா அப்படின்னா டூ தே ஈட் அப்படின்னு சொல்லணும். எதுக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஈட்டை செஞ்சுருக்கோம் அப்படின்னா டூ ப்ளஸ் ஈட்டுன்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதோட ஆக்சிலரி வெர்பு என்னது? டூ. அந்த டூவை நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அவர்கள் அப்படிங்கிறதுக்காண்டி தேவை யூஸ் பண்ணியிருக்கோம். சாப்பிடுகிறார்களா அப்படிங்கிறதுக்காண்டி ஈட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
do they eat? அவர்கள் சாப்பிடுகிறார்களா? இப்ப தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். அவள் நடனம் ஆடுகிறாள். இதுல அவள் அப்படிங்கிறது வந்து ஷீயை குறிக்குது. அப்ப இது வந்து செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல உள்ளது. அப்ப அது கூட நம்ம வரக்கூடிய வெர்பு கூட என்ன செய்யணும் அப்படின்னா எஸ் அப்படி இல்லைன்னா ஐஇஎஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்ப நடனம் ஆடுகிறாள் அப்படிங்கிறதுக்கு வந்து டான்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த வெர்பு கூட நம்ம என்ன செய்யணும், அந்த மூணுல ஏதாச்சும் ஒன்னா ஆட் பண்ணணும். அதுக்காண்டி நம்ம எஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்ப ஷீ டான்சஸ், அவள் நடனம் ஆடுகிறாள் அப்படின்னா ஷீ டான்சஸ். இது அவள் நடனம் ஆடுகிறாளா அப்படின்னா அவள் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல உள்ளது. இதோட ஆக்சிலரி வெர்பு வந்து என்ன அப்படின்னா டஸ். நடனம் ஆடுகிறாளா அப்படிங்கிறதுல வந்து டான்சஸ்ன்னு இருக்கு. அந்த டான்சஸ் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா டஸ் பிளஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிலரி வெர்பான டஸ்ஸை நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். அவள் அப்படிங்கிறதுக்காண்டி ஷீயை எடுத்துக்கிறோம். நடனம் ஆடுகிறாளா அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம டான்ஸை எடுத்திருக்கோம். அப்ப அதை சேர்த்து சொல்லும் போது டஸ் ஷீ டான்ஸ், அவள் நடனம் ஆடுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இவ்வளோதான் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது பாசிட்டிவான இருக்க கொஸ்டின்ஸ்ல நம்ம எப்படி கேள்வி வாக்கியம் வந்து உருவாக்கி அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். என்னால் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சுது. நீங்க வந்து டெய்லி நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்களும் புதுசா சென்டென்ஸ் வந்து இதே மாதிரி நீங்களும் மேக் பண்ணி நீங்களும் இங்கிலீஷ்ல வந்து பேசிட்டு வந்தீங்க அப்படின்னாலே சீக்கிரமாவே உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத உங்களால பார்க்க முடியும்.